இருப்பாங்க. வேற யாராவது அத்திமரியா வந்த வீட்டுல இருப்பாங்க? என்னம்மா நீ எல்லாத்தையும் என் வாயில சொல்லணுமா? நானு என்ன நானே ஒருத்தவன், அவனுக்கு பிறந்த வாரிசோட குடும்பம் தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்குது. நான் அதை சொல்லக்கூடாதுன்னு தான் பேர் சொன்னேன். எனக்கு ஆகாதவங்க அப்படித்தான் நான் சொல்லுவேன். என்னோட வாரிசு, என் பேரன், பேத்தி, என் மருமக, என் புள்ள எதையும் நான் சொல்ல மாட்டாமா. சரி பாட்டி, சரி சரி புரியுது. சரி, வீடு உங்களுக்கு தான் சொன்னீங்க, இருந்தாலும் இன்னொரு தடவை கேட்டுக்கிறேன். ஏன்னா எது இருந்தாலும் உண்மையா தான் பேசணும். நாங்க இந்த வீடு உங்க வீட்டுக்கார பேர்ல இருக்குதா இல்ல உங்க பேர்ல இருக்கா? இந்த வீடு யாருடையதுமா? ஆமா, இந்த வீடு என் பேர்ல இருக்குது. என்னுடைய சொத்து இது. அவன் சம்பாரிச்ச சொத்து கிடையாது இது. புரியுதாம்மா உனக்கு? இந்த வீடு என்னோட சொத்து, என் பேர்ல இருக்கிற சொத்து. அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. சரிம்மா சரிம்மா, புரியுது புரியுது. சரி, இப்ப என்ன பண்ணணும்? நானு இந்த வீடு என் வீடு. என் வீட்டுல என்ன கேட்காம இவங்க எல்லாரும் வாழ்றாங்க. அதனால இத்தனை வருஷம் நான் ஜெயில இருந்தேன். அதனால நாங்கள வந்து எதையுமே உங்களை கேட்க முடியல. இப்ப நான் வெளியே வந்துட்டேன். இதுக்கப்புறம் யாரும் என் வீட்டுல இருக்க கூடாது. எனக்கு ஆகாதவங்க யாரா இருந்தாலும் சரி இந்த வீட்டுல இருக்க கூடாது. இவங்க இப்பவே இந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு வெளியே போகணுமா? அதுக்காக தான் உன்னை கூட்டின்னு வந்திருக்கிறேன். சரி ஓகே பாட்டி, புரிஞ்சிச்சு. சரி இருங்க, நான் வெளியே கூப்பிடுறேன். ஹலோ, யாருமா உள்ள இருக்கீங்க? யாராவது வெளியே வாங்களேன், வாங்க. சொல்லுங்க மேடம், என்ன எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? மேடம், அவங்க யார் மேடம்? கூட யாரும் வந்து நிக்கிறாங்க. அவங்க யார் நான் சொல்றது இருக்கட்டும். உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்கீங்க? எல்லாரும் வெளியே வாங்க. உங்க பேர் என்ன? என் பேர் வந்து அலமேலு. என்ன என்ன என் பேர் கேட்கறீங்க? உங்க வீட்டுல இருக்கவங்க வெளியே வர சொல்றீங்க. என்னன்னு சொல்லுங்க. உங்க பக்கத்துல இருக்கவங்க யார் என்னன்னு சொல்லுங்க. நீங்க மாண்டி திருப்பி வந்து எல்லாரும் கூப்பிடு பேர் என்னன்னு கேக்குறீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. என்ன விஷயமா வந்திருக்கன்றத நானே சொல்லுவேன். முதல்ல எல்லாரையும் வீட்டுல இருந்து வெளியே வர சொல்லுங்க. என்னம்மா இது? என்ன விஷயமா வந்திருக்காங்களா? தெரியல கதிரேசா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க தான் கேட்டேன். அதெல்லாம் சொல்லு வர்றோம். உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் வெளியே கூப்பிடுன்னு சொன்னாங்க. கூப்பிடலாம் பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க. சரி இரு, இப்பயாவது என்னன்னு சொல்றாங்கன்னு கேட்போம். சொல்லுங்க போலீஸ்காரம்மா, இப்ப என்ன விஷயம்னு சொல்லுங்க. எல்லாரும் வந்தாச்சு. என்ன விஷயம்னு இப்பயாவது சொல்லுவீங்களா? சரி, நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இந்த வீட்டுல இருக்கீங்களா நீங்க எல்லாரும்? நீங்கெல்லாம் யாரு? இந்த வீடு யாருடைய வீடு? இது எங்களுடைய வீடு. எனக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு. நாங்க எல்லாரும் இந்த வீட்டுல இருக்கிறோம். பின்னாடி ஒரு வீடு இருக்குது, அங்க என் நாத்தனா இருக்கிறாங்க. இது என் புருஷனோட சொத்து. சரி, உங்க புருஷனோட சொத்துன்னு சொல்றீங்க. இந்த சொத்து, இந்த வீடு, இது யார் பேர்ல இருக்குது அதை சொல்லுங்க. ஏன்னா யாரோட பேர்ல தானே இருக்கும் இந்த சொத்து. அது யார் பேர்ல இருக்கு? போலீஸ்காரம்மா, என்ன இது? இந்த வீடு வந்து யார் பேர்ல இருக்குன்னா என் மாமியார் பேர்ல இருக்குது. அதாவது உங்க வீட்டுக்காரோட அம்மா, அப்படிதானே? நீங்க சொல்றீங்களா உங்க மாமியாரு, உங்க பேர் என்ன? அவங்க இப்ப எங்க இருக்காங்க? அவங்க பேர் வந்து ராஜேஸ்வரி. அவங்க என் வீட்டுக்கார சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க மாமியார் கிட்ட சண்டை போட்டு எங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க இது வரைக்கும் வரவும் இல்லை. சரிம்மா, அவங்க சண்டை போட்டு போயிட்டாங்க, இது வரைக்கும் வரல. சரி, ஆனா அவங்க பேர்ல இருக்கிற சொத்துல மட்டும் நீங்க அனுபவிக்கிறீங்க. அவங்க தேர்ந்தீங்களா இது வரைக்கும்? எங்க இருக்காங்கன்னு தெரியல இருந்தீங்க, ஆனா அவங்க சொத்தை மட்டும் அனுபவிக்கிறீங்க. இது என்ன கேள்வி? நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க மாமனார் கூட எங்க மாமியார் சண்டை போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வரல, இந்த வீட்டு பக்கமும் வரல. நாங்க இருக்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்குது? தப்புதான். உங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஆனா அவங்க சொத்தை மட்டும் அனுபவிக்கிறீங்க. சரி, போனது போனா போச்சு. இதுக்கப்புறம் நீங்க இந்த சொத்து, இந்த வீடு எதுவுமே நீங்க அனுபவிக்க முடியாது.
கூடாது. சரியா? நீங்க உங்க மாமியார் சொல்றீங்களா ராஜேஸ்வரி, அவங்க போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி என்னோட சொத்துல அவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? அவங்க பேர்ல தான் இருக்கு சொத்துன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? அவங்க உடனடியா அந்த வீட்டை விட்டு நீங்க காலி பண்ணணும் சொல்லிட்டாங்க. இவ்வளோ நாளாக உன்னை தேடாமல் இருந்தது எங்களோட தப்பு தான். அப்பா கூட சண்டை போட்டு போனீங்க. அப்பா சின்ன பிள்ளை, அதுக்கப்புறமாவது நீங்கள் எங்கே இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு தேடி இருக்கணும். அது தப்பு தான். என்ன மன்னிச்சிடுமா. அதை போது நிறுத்து சரச, இதெல்லாம் என்கிட்ட ஆகாது. நானு ரொம்ப கோபத்துல வந்திருக்கிறேன். நீங்க எது பேசினாலும் நான் கேட்க போறது கிடையாது. என் வீட்டை விட்டு வெளியேறுங்க, அவ்வளவுதான். அம்மா, கோவம் எனக்கு புரியுதுமா. அதுக்காக இப்ப திடீர்னு வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா எப்படிமா? எப்படி எல்லாரும் எங்க போவோம்? நாங்க இத்தனை வருஷமா நாங்க இங்கதான் இருந்தோம். நீங்க யாரு முதல்ல? நீங்க யாரோ நான் யாரோ? எனக்கு புருஷனும் யாரும் கிடையாது, கல்யாணம் ஆகவும் இல்ல, எனக்கு பிள்ளைகளும் பிறக்கல. சரியா? இது என்னோட வீடு, என் பேர்ல இருக்கிற வீடு, என் சொத்து, என் வீடு எதையுமே இதுக்கப்புறம் இங்க தொடக்கூடாது. இந்த வீட்டை விட்டு இப்பவே நீங்க வெளியேறணும். அத்தை, அத்தை, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, மறந்துடுங்க அத்தை. இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். வாங்க, இந்த வீட்டுல நீங்களும் இருங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நாங்க செஞ்சு தரோம். உங்களை நாங்க பாத்துக்கிறோம் அத்தை. வாங்க அத்தை. ஏய் அலமேலே, நீ என்னடி என்ன பாத்துக்கிறது? என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். இத்தனை வருஷமா நான் இருந்துட்டேன். இதுக்கப்புறம் என்னால இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? இந்த வீட்டுல வேற யாரையாவது வாடகை கூட விட்டுட்டு அந்த காசு மூலியமா நான் வாழ்வேன். உங்க மூலியமா நான் வாழணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அம்மா, ஏமா ஏன் எங்க மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க நீங்க? எங்களுக்கு ஒரு 2-3 நாளாவது டைம் கொடுங்க, நாங்க இங்க இருந்து கிளம்பிடுறோம். முடியாது, 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 முடியாது. உங்களுக்கு 2 நாள் கூட உங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது. ஏன் நான் கொடுக்கணும்? நீங்க யாரு? உங்களுக்கு ஏன் வருத்தப்படணும்? சொல்லுங்க பாக்க. நீங்க யாரு? அதனால நாளைக்கு காலையில பொழுது விடியறதுக்குள்ள நீங்க இங்க இருந்து கிளம்பணும். யாரும் இங்க இருக்க கூடாது. ஏமா போலீஸ்காரம்மா, உன்னை எதுக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் சொல்லு. நான் திரும்ப திரும்ப இவங்க கிட்ட பேச முடியாது. என்னால எனக்கு பேச விருப்பம் கிடையாது. அதனால நான் சொன்னதை சொல்லுங்க.
நாள் அவங்க வீட்டில் நீங்கள் இருந்துட்டீங்க, இதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேளுங்க. அப்புறம் என்ன திரும்ப திரும்ப அவங்க கிட்ட ஏன் பேசுறீங்க நீங்க? அவங்க தான் உங்களுக்கு பிடிக்கல சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? அவங்க சொல்ற மாதிரி நாளை காலையில விடியறதுக்குள்ள கிளம்பிடுங்க, சரியா? இதுக்கப்புறமா நீங்க கிளம்பாம சொல்றதை கேட்காம இருந்தீங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். இல்ல, எங்க அம்மா கிட்ட நாங்க பேசிக்கிறோம், நீங்க போங்க. ஏய், என்கிட்ட நீ எதுவும் பேச தேவையில்ல. நீ எது சொன்னாலும் நான் கேட்க போறது கிடையாது. அதனால என்கிட்ட நீ பேசுறத விட்டுட்டு உங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்ப ரெடி ஆகுங்க. உங்களுக்கு டைம் இப்பல ஆரம்பிச்சிடுச்சு, போங்க. நீங்க ஏன் அப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அவங்க தான் தெளிவா சொல்றாங்களே, இதுக்கப்புறம் நீங்க அவங்க கிட்ட எதுவும் பேசாதீங்க, அவங்க எதுவும் நீங்க தொல்லை பண்ணக்கூடாது, சரியா? அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்க சொத்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்ப என்ன நீங்க அவங்க கிட்ட எப்படி பேசுறீங்க? நீங்க கிளம்புங்க, அவங்க சொல்லிட்டாங்களே, கிளம்புங்க நீங்க. பாட்டிமா, நீங்க இப்ப எங்க இருக்க போறீங்க? இங்கே இருக்க போறீங்களா? ஏதாவது உங்களுக்கு ஆபத்து ஏதாவது வருமா சொல்லுங்க, இல்ல உங்களுக்கு காவல் இருக்கிறோம். வேண்டாம் வேண்டாம், என் மேல யார் எது கை வைக்கிறது? நான் இந்த வீட்டுல தான் இருக்க போறேன். ஏதாவது இவங்க என்கிட்ட வந்து பேசினாலோ டார்ச்சல் பண்ணாலோ ஏதாவது செஞ்சாங்கன்னா நான் உடனே போன் அடிக்கிறேன், நீங்க வாங்க. சரி பாட்டிமா, அப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கு காலையில இவங்க கிளம்பலன்னா எனக்கு சொல்லுங்க, நான் வந்து பேசுறேன். என்ன என்ன அப்புறம் இங்க நிக்கிறீங்க? போங்க, போயிட்டு கிளம்புற வழியை பாருங்க. நீங்க இங்க நின்றுட்டு இருக்க உங்களுக்கு தான் நேரம் ஆகும். என் மனசு மாறும் நினைக்காதீங்க. சூர்யா, சூர்யா. அம்மா, அம்மா வாங்கம்மா வாங்க. தாத்தாவை பார்த்தீங்களா? நல்லா இருந்தாரு, எப்படி இப்போ படுத்துட்டு இருக்காரு பாருங்கம்மா. அம்மா, அப்புறம் ஏம்மா என்கிட்ட கூட சொல்லாமல் விட்டு விட்டு போனேன்? நான் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லம்மா, நான் என்ன எதுவும் கேட்டிருப்போல. நீ மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டியேம்மா, ஏம்மா? சூர்யா, அந்த நேரம் அந்த மாதிரியான நேரம்டா, என் மனசு உடைஞ்சு போச்சுடா. அந்த நேரத்துல என்ன பண்றது தெரியாமதான் கிளம்பிட்டா. அந்த வழிய வார்த்தையால சொல்லிட முடியாதுடா. அது உண்மையாலுமே குடும்பத்து மேல பாசமும் புருஷனை மதிக்கிற உனங்களுக்கு தாடா தெரியாத மனசு. ஏண்டா சூர்யா, நீ சொல்லிடா பாக்கும். இந்த குடும்பத்துக்காக தான் நான் எப்பவுமே இருக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு எதிராக என்னைக்கா நடந்திருக்கேன்? இந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு தான் நான் நினைச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்க அப்பா அவரு ஏன் அடுத்த வேலை சந்தேகப்படுறாரா? காமாட்சி, நான் அந்த மாதிரி சந்தேகப்படலை காமாட்சி. நீ ஏன் அப்படி நினைக்கிற? நீ ஏன் எல்லாத்தையும் நினைச்சிக்காத. டேய் சூர்யா, நான் உன்கிட்ட பேசுறேன், வேற யாருக்கிட்டையும் நான் பேச விரும்பல. என்கிட்ட யாரையும் பேச வேணாம்னு சொல்லுடா. இது மட்டுமா? எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றாரு அவரு. உனக்கு புரிய நினைக்கிறேன். அம்மா, அப்பா பண்ண தப்பு தான். நானும் வீட்டில் அதான் பேசினேன். அதுக்காக நீங்கள் வீட்டை விட்டு போகலாமாம்மா? இருந்து நின்று பேசுங்கம்மா, அது மாதிரி போகாதீங்கம்மா. அம்மா அம்மா, நாம பேசிக்கலாம் அப்புறமா. அந்த பணத்தை கொடுமா, நான் போயிட்டு அங்கே கட்டிட்டு வந்துடுறேன். அப்பதான் அவங்க ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. கொடுமா. ஆமா, நான் வேற மறந்துட்டேன் பாரு. இந்த மணிமேகலை, இதை எடுத்துட்டு போயிட்டு முதல்ல கட்டு போ. இந்தா.